कृष्णाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய்நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகள். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 12ஆம் நாள் 24/2/2025 திங்கட்கிழமை. இன்று ஏகாதசி விரத அனுஷ்டானத்தோடு கூடியது. மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்ற திதி வாரியான விரதம் இந்த ஏகாதசி விரதம். விஷ்ணு ஆலயங்களில் நடைபெறுகின்ற விசேஷ பூஜை வழிபாடு நாம் கலந்து இறைவரை எல்லாம் பெறுவதோடும் இப்பொழுது இந்த மாசி மாதத்திலே சிவனுடைய விரதங்களிலே அதியுன்னதமாக போற்றப்படுகின்ற மாசி மாதத்திலே அபரபட்சத்து சதுர்த்தசியிலே வருகின்றதாகிய ராத்திரி சிவராத்திரி என்று போற்றப்படுவது. மகா சிவராத்திரி நாளை மறுநாள். இந்த மகா சிவராத்திரியிலே இந்த 4 யாம பூஜைகள் நடைபெறும். இப்போ பொதுவாக சிவராத்திரியில 4 யாமங்கள் என்று எதன் அடிப்படையிலே நாம் இந்த யாமத்தை வகுத்துக் கொள்ளுவது? நாழிகை அடிப்படையிலே தான் யாமங்கள் வகுக்கப்படுவது. 24 மணி நேரம் ஒரு நாள், 60 நாழிகைகள். 12 மணி நேரம் பகல் பொழுது, 12 மணி நேரம் ராப்பொழுது. எனவே 30 நாழிகை ராப்பொழுது, 30 நாழிகை பகல் பொழுது. சூரியன் மறைகின்ற நேரமாகிய 6 மணிக்கு பின்பு சூரியன் உதிக்கின்ற காலை 6 மணி வரையிலே இருக்கின்ற அந்த 12 மணி நேரங்கள், அந்த 30 நாழிகைகளை 4ஆக வகுப்பது. 7.5 நாழிகை ஒரு ஜாமம். 7.5 தர 4 வருகின்ற பொழுது 30. எனவே இந்த 7.5 நாழிகைகள் வகுக்கப்படுகின்ற பொழுது இந்த 7.5 நாழிகை என்பது 3 மணி நேரம், 3 மணித்தியாலம். 2.5 நாழிகை 1 மணித்தியாலம். எனவே 3 மணித்தியாலத்துக்கு 7.5 நாழிகை. இந்த 7.5 நாழிகை வீதம் அதை 4ஆக பெருக்குகின்ற பொழுது 30 நாழிகை ராப்பொழுது. இதில் 2வது ஜாமம் என்பது நள்ளிரவு 12 மணி, 11.5 மணியிலிருந்து 12.5 மணி வரையிலே. அந்த ஜாமத்திலே தான் லிங்கோர்பவ காலம் என்று போற்றப்படுவது. யாமத்வயா கடிகையா மகாநிசயா தத்ராத்திரோ சிவராத்திரி என்று ஆகமம் சொல்கிறது. யாமத்வயம், துவயம்னா 2, ஏகம் துவயம். 2வது யாமம் யாமத்வயா கடிகையா மகாநிசயா தத்ராத்திரோ சிவராத்திரி. இந்த 2ஆம் ஜாமமாகிய லிங்கோர்பவ காலம் நள்ளிரவிலே இறைவன் ஜோதி வடிவமாக தோன்றிய காலம். எனவே இந்த யாமங்களை வகுப்பது என்பது 3 மணி நேரம் ஒரு ஜாமம். 4ஆக வகுக்கப்படுகின்ற பொழுது 30 நாழிகை, 12 மணி நேரம். 3 12 மணித்தியாலங்கள். 7.5 நாழிகை வீதம் பிரிக்கப்படுகின்ற பொழுது 30 நாழிகை. பகல் பொழுது 30 நாழிகை, ராப்பொழுது 30 நாழிகை.
எனவே இந்த சிவராத்திரியிலே நாம் சிவபுராணத்தை பாராயணம் செய்து எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வாள டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து கூறினார், தீ மூட்டவே நான் வந்தேன் என்று சொல்லி. தீ என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தீ அழிக்கக்கூடிய சக்தி படைத்தது, தூய்மையாக்கக்கூடிய சக்தியும் படைத்தது. ஆண்டவர் இயேசு அன்பையும் இரக்கத்தையும் இந்த உலகத்திலே கொடுப்பதற்கு, பகிர்ந்தளிப்பதற்கு, அதை பற்றி போதிப்பதற்கு வந்தார். அவருடைய வதனம், முகம் எப்பொழுதும் இரக்கத்தினுடைய அடையாளமாக, அருளடையாளமாக இருந்தது. ஆண்டவர் இயேசுவினுடைய அனைத்து செயல்களும் மக்களை அவர்களுடைய பாவ வழியிலே இருந்து, துன்பங்களிலே இருந்து, அவர்களுடைய பலவீனங்களிலே இருந்து மீட்பதற்காகவே இருந்தது. இருப்பினும் இயேசுவினுடைய பிரசன்னமும் போதனையும் சில வேளைகளிலே சவால் நிறைந்ததாக இருந்தது. தீ மூட்டவே வந்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த சமாதானத்தையும் அன்பையும் மக்கள் அனுபவிப்பதற்கு அவர்கள் அநீதிக்கு அவர்கள் முடிவு கட்ட வேண்டும். அவர்களுடைய அநீதியை, அவர்களுடைய அதர்மத்தை, அவர்களுடைய தீமைகளை சுட்டெரிக்கின்றவராக இயேசு விளங்கினார். இயேசு ஒரு மனச்சாட்சியாக இருந்தார். அதனால் நாங்கள் பார்க்கின்றோம், அந்த சமூகத்திலே சுயநலவாதிகளாக, அதிகாரத்தை துர்பிரயோகம் செய்கின்றவர்களாக, மற்றவர்களை குறை கூறி அவர்களை மட்டம் தட்டுகின்றவர்களாக, மற்றவர்களை பாவிகள் என்று ஒதுக்கி வைக்கின்ற அந்த நிலையிலே இருக்கின்ற, அவர்கள் உயர்ந்தவர்களாக, சமூகத்திலே பெரியதொரு அந்தஸ்தை வகிக்கின்றவர்களாக, படித்தவர்களாகலாம் இருக்கலாம். இருப்பினும் இயேசு அவர்களுடைய குற்றங்களை சுட்டி காட்டினார். அவர்களோடு கண்டிப்பாக இருந்தார். அவருடைய போதனை அவர்களுக்கு தாங்க முடியாத பெரும் வேதனையாக இருந்திருக்கலாம். அவருடைய இயேசுவுடைய போதனை அவர்களுடைய சுயநலங்களை எல்லாம் அவர்களுக்கு சுட்டி காட்டுகின்ற, அவர்களுடைய அறியாமையிலே இருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இயேசு அவர்களுக்கு உண்மையை போதித்தார். அதனால் தான் நான் தீயை மூட்ட வந்தேன் என்று சொல்லுகின்றார். இயேசுவினுடைய வாழ்வில் அவர் மக்களை தூய்மைப்படுத்துவதற்காக, அவர்களுடைய வாழ்க்கையிலே மனமாற்றங்களையும் மறுமலர்ச்சியையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். யாரும் அழிந்து போகக்கூடாது என்பதல்ல, அவர்கள் எல்லோருமே மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் சில வேளைகளிலே உண்மைக்கு, நீதிக்கு குரல் கொடுப்பதற்கு நாங்கள் தயங்குகின்றோம். உண்மையை எடுத்துரைப்பதற்கு நாங்கள் பயப்படுகின்றோம். ஏனென்றால் நாங்கள் மற்றவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், மற்றவர்கள் எங்களை அதற்காக தள்ளி வைக்கலாம், அல்லது நாங்கள் எல்லோரையும் ப்ளீஸ் பண்ண வேண்டும், அவர்கள் எல்லோரையும் நாங்கள் மகிழ்விக்க வேண்டும், அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும், அதனாலே அவர்களுடைய பிழைகளை சுட்டி காட்டக்கூடாது என்று நாங்கள் ஒதுங்கிக் கொள்ளுகின்றோம். ஆனால் இயேசு பயப்படவில்லை. அவர் உண்மையை இடித்துரைக்கின்ற ஒரு இறைவாக்கினராக இருந்தார். இறைவனுடைய வார்த்தை எப்பொழுதும் எங்களை மகிழ்விக்கின்றதாக இருக்காது. ஏனென்றால் எங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்றதாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையில் மனச்சாட்சி என்ற விளக்கை நாங்கள் ஏற்றி வைக்கின்ற பொழுது நாமே எம்மை தூய்மைப்படுத்துகின்ற மனிதர்களாக மாறலாம். மற்றவர்களை நாங்கள் தூய்மையான வாழ்வுக்கு அழைக்கின்ற அதே வேளையிலே எங்களுடைய குற்றம் குறைகளையும் நாங்கள்
ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இயேசு எங்களுடைய வாழ்க்கையில் தீமூட்ட வந்திருக்கின்றார். எங்களை அழிப்பதற்கல்ல, எங்களை புனிதப்படுத்துவதற்காக, நல்ல வழியிலே எங்களை நடத்துவதற்காக. எனவே நாங்கள் ஆண்டவர் இயேசு எனக்கு எதை சொல்லுகின்றார், அவர் என்னுடைய நிலையிலே இருந்தால் எப்படி அவர் செயலாற்றுவார் என்ற இப்படியான சிறிய கேள்விகளை நாங்கள் எழுப்புகின்ற பொழுது இயேசுவினுடைய அந்த பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையிலே படிப்படியாக மிளிரத் தொடங்கும். நாங்கள் இயேசுவினுடைய போதனையை பின்பற்றுகின்றவருடைய சீடர்களாகவும் அவருடைய பிரதிநிதிகளாகவும் கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்ற அந்த பெயரை தாங்கியவர்களாக நாங்கள் உண்மையை, நீதியை, நன்மைத்தனத்தை விரும்புகின்றவர்களாகவும் அதை கடைப்பிடிக்கின்றவர்களாகவும் நாங்கள் உருவாகுவதற்கு இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று இந்த நாளிலே உங்கள் அனைவருக்காகவும் மன்றாடி நிற்கின்றேன். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கிரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு செல்வங்களை தந்திருக்கிறான். அந்த சொத்து செல்வங்களில் பணமும் மிக முக்கிய ஆதிக்கத்தை எம் மத்தியிலே செலுத்தி கொண்டிருக்கிறது. பணம் உள்ளவர்கள் பணம் இல்லாத ஏழைகளுக்கு அதனை பகிர்ந்தளிப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தேவைகளுக்காக மனிதர்கள் கடன் வாங்கக்கூடியவர்களாகவும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். கடன் என்பது அது பாரியதோர் பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது. இதனை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. தேவைகளுக்காக, ஆகுமான தேவைகளுக்காக, கல்விக்காக, வியாபார நடவடிக்கைகளுக்காக, வீட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்காக, இப்படியாக போதுமான வசதி இல்லாத நேரத்தில் கடன் வாங்குவதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. பணத்தினால் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி இந்த பணத்தின் மூலமாகவே செய்ய முடியும். இந்த பணத்தை இன்னும் ஒருவரிடத்தில் நாம் கடனாக வாங்குகிற நேரத்தில் அந்த கடனின் மூலமாக எங்களுக்கு மத்தியில் இருக்கிற நட்பு, எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த நம்பிக்கை, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகவாசம் கெட்டுவிடக்கூடாது. எங்களுடைய நட்புக்கு பகரமாக, எங்களுடைய நட்புக்கு கெடுதியாக, எதிராக இந்த கடன் விரோதியாக எந்த விதத்திலும் அமைந்து விடக்கூடாது. கடனோடு வாழக்கூடியவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். இறைவா, கடனாளியாக என்னை வாழ வைத்து கடனாளியாக என்னை மரணிக்க செய்து விடாதே. ஏனென்றால் மரணித்ததற்கு பிறகு எம்முடைய கடனை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? சமூகத்திலே இன்று பல மக்கள் கடனாளிகளாக மரணித்து விட்டார்கள். ஆனால் அவருடைய கடன்களை தீர்ப்பதற்கு அவருடைய பிள்ளைகள் முன்வராத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கடனை பற்றி இஸ்லாம் அதிகமாகவே சொல்லியிருக்கிறது. கடனாளிகள் உலகத்தில் கண்ணியமாக வாழ வேண்டும், அவர்கள் கண்ணியமாக மரணிக்க வேண்டும். எதை போல தெரியுமா? கடனாளியாக மரணித்தால் அவன் சொர்க்கம் நுழைவதற்கு கூட அந்த கடன் ஒரு திரையாக, தடையாக அமைந்து விடும் என்பதனை பின்வரும் ஒரு நபிமொழி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு நாள் பொழுது ஒரு மனிதன் மரணித்து விட்டார். அவருடைய கடமைகளை செய்வதற்காக பள்ளியில் கொண்டு போய் அவருடைய ஜனாசா, அந்த பூத உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. நபியவர்கள் அந்த ஜனாசா தொழுகையை நடாத்துவதற்காக முன்வந்து நிற்கிறார்கள். வளமையாக நபியவர்கள் மரணித்த மனிதனுடைய கடைசி தொழுகையை தொழுவிப்பதற்கு முன்னால் அருமை தோழர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள். இந்த மரணித்த மனிதன் யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா, இவர் கடனாளியா என்ற ஒரு கேள்வியை வளமையாக கேட்பார்கள். அன்றொரு நாள் இப்படியாக இந்த கேள்வியை கேட்ட நேரத்தில் அந்த சபையில் இருந்த ஒரு நபித்தோழர் எழுந்து நின்று சொன்னார், நபியே நாயகமே, இவர் எனக்கு 3 தங்க காசுகள் கடனாக தர வேண்டும். என்னிடத்திலே வாங்கினார், அவர் திரும்ப தராமலேயே மரணித்து விட்டார் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா,
அப்படியாக இருந்தால் இந்த தோழருக்கு நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள், என்னால் தொழுவிக்க முடியாது என்று நபி அவர்கள் தொழுகை நடாத்துவதற்கு தயார் நிலையில் இருந்த நிலையில் அந்த இடத்திலே இருந்து நகர்ந்து விடுகிறார்கள். ஒரு கடனாளிக்காக எனக்கு நின்று தொழுவிக்க முடியாது, ஏனென்றால் கடனாளி அந்த கடனை கொடுக்கின்ற வரைக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்ன நபி அவர்கள். அந்த சபையில் இருந்த இன்னும் ஒரு நபித்தோழர் கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய 3 தங்க காசுகளுடைய கடனுக்கும் நான் பொறுப்பாகி இருக்கிறேன், நானே அவர் சார்பாக அந்த கடன்களை நிறைவேற்றி விடுகிறேன் என்று பொறுப்பேற்ற போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த மனிதனுடைய கடைசி ஜனாசா தொழுகையை தொழுவித்து அவருக்காக பிரார்த்தித்து அந்த மண்ணறைக்கு கொண்டு போய் அவரை நல்லடக்கம் செய்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எத்தனை கடனாளிகள் கடனோடு மரணிக்கக்கூடிய வாழ்க்கை, கடன் வாங்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பும் சுகமும் கடனை கொடுக்கின்ற நேரத்தில் இல்லாத நிலையை இன்று சமூகத்தில் அலட்சியவாதி தன்மையை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எம்மை இந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் ஒருவர் மற்றவரிடத்திலே கடனாளியாக வாழ்வதை தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய சீமான் தனம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் எப்போதும் பிரார்த்திக்க வேண்டும், இறைவா போதுமென்ற மனப்பாங்கையும் எங்களுடைய செல்வத்திலே அல்லாஹ் அபிவிருத்தியை தருவாயாக. ஏழ்மையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டும் ஏழ்மையை கொண்டும் எங்களை சோதித்தியா அல்லாஹ் கடனாளியாக எங்களை வாழ வைத்து கடனாளியாக மரணிக்கச் செய்து விடாது என்று இறைவனிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதே நேரத்தில் செல்வமும் செல்வாக்கும் எங்களிடத்தில் அதிகமாக போதுமான தன்மை இருக்கும் என்றால் கடனை திரும்ப கொடுப்பதற்கு வசதி இல்லாத மனிதர்களுடைய கடன்களை நாம் மன்னித்து விட வேண்டும். ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார், சொன்னார், நபியே நாயகமே, கடனாளிகளை நான் மன்னித்து விட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் உன்னை மன்னித்து உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சொன்னார்கள். ஆக கடனாளிகளை நாம் மன்னிப்பதும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற அழகிய நற்குணங்களாகும். எல்லாம் வல்ல அல்லாஹின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.